வணக்கம் நண்பர்களே. மனம், இந்த மனசை பற்றி எத்தனை தலைப்புகளில் பேசினாலும் மீண்டும் மீண்டும் பேசிகிட்டே இருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. ஏன்னா மனம் சொல்லுவாங்க ஒரு புதிர். மனம் இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள ஒரு கத்தி போன்றது. கைப்பிடியே இல்லாத கத்தி எப்படி இருக்கும் பாருங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் அது வெட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனம் போல் வாழ்வு, இப்படி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் எப்போ இந்த மனசு எங்கே தடுமாறும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. அதனால தான் மனம் ஒரு குரங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா திடீர்னு நினைக்கும், திடீர்னு வேற ஒரு விஷயத்தை நினைக்கும். நல்ல விஷயத்தை நினச்சிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, அதான் என்ன பண்ணுறது. அப்போ நேர்மறையான விஷயத்திலிருந்து எதிர்மறையான விஷயத்திற்கு பாய்ந்து விடும். அப்போ அந்த மனம் எந்த நேரத்தில் எதை நினைக்கும், எதை செய்யணும்னே தெரியாது. இது நமக்கு மட்டும் இல்லைங்க, கடவுளுக்கே இந்த நிலைமை இருந்திருக்குது. இது ஒரு கதை மூலம் சொன்ன அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு முறை பலராமன் துச்சாதன வீட்டிலேருந்து ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வராரு. அந்த கண்ணாடியோட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடி முன்னாடி யார் போய் நின்னாலும் அவங்க மனசில் என்ன இருக்கோ அந்த பொருட்களோ அந்த நபர்களோ அந்த கண்ணாடி முன்னாடி தெரிவாங்க. அப்படி ஒரு அற்புதமான கண்ணாடி. ஏன்னா துச்சாதனன் உலகத்தின் அத்தனை விஷயங்களையும் அனுபவிக்கணும்னு நினைச்சவன், அதனால் அவன் வச்சுருந்தான். அப்போ அதை வாங்கிட்டு பலராமர் வீட்டில் வச்சுருக்கிறாரு. அப்போ எல்லாரும் பாருங்கன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போய் முதல்ல பாருங்கள், உங்கள் மனசில் இருக்க சரியான்னு தெரிஞ்சால் அப்போ நாங்கள் பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. அப்போ பலராமன் சரின்னு போய் கண்ணாடி பண்ணி நிற்கிறாரு. அப்போ கண்ணாடி முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய பலகாரங்கள், தின்பண்டங்கள் இதெல்லாம் வருது. அவர் ஏற்கனவே உணவு பிரியர் அப்படின்னு தெரியும். அப்போ கண்ணாடி உண்மைதான், நம்பலாம் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. அப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பலராமனுடைய மனைவி நிற்க சொல்கிறாங்க. அவங்க நின்ன உடனேயும் நிறைய நகைகள், வைரங்கள், வைடூரியங்கள், மாணிக்கம் இதெல்லாம் கண்ணாடியில் தெரியுது. அவங்க இயல்பாகவே நகைகளின் மேலே அதிக ஆர்வமுடைய ஒரு பெண்மணி. அப்போ மிகச்சரியாக கண்ணாடி காட்டுது, நிச்சயமாக நம்பலாம் அப்படின்னு எல்லாரும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அடுத்து பலராமனுடைய பொண்ணு வத்சலா நிற்கும் போது கண்ணாடி முழுவதும் அர்ஜுனன் முழுமையாக தெரிகிறான். அப்போ வத்சலா மனசில் யார் இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இறுதியாக என்னன்னு சொல்கிறாங்க, கிருஷ்ணன் நிற்க சொல்கிறாங்க. கிருஷ்ணனை போய் நின்றுக்கிட்டு அவர் எப்போவுமே அர்ஜுனை தான் நினச்சிட்டு இருக்க போகிறாரு, மாமே மச்சனை தானே நினைப்பான், வேற என்ன தெரிய போகுதுன்றாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல நிற்கட்டும்னு சொல்லி இழுத்துட்டு நிப்பாட்டுறாங்க. எல்லாருக்குமே பேரதிர்ச்சி. அந்த கண்ணாடியில் சகுனியோட முகம் தெரியுது. எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. இந்த இவ்வளோ பிரச்சனை காரணமான சகுனி யாரை எப்போ கவுக்கலாம் நினச்சிக்கிட்டு இருக்கான், அவனை போய் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. கிருஷ்ணரே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கணம் திகைத்து போய் விடுகிறார். என்னடா இது சகுனி முகம் வருதுன்னு அப்புறம் யோசித்து பார்க்கும்போது தான் தெரியுது, இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் இவ்வளவு குழப்பங்களுக்கும் தீர்வு சகுனி எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு மாற்றா எடுத்தா தான். அப்போ சகுனி என்ன செய்வான், அடுத்து என்ன பண்ண போகிறான், அவனை எப்படி சமாளிக்கலான்னு சதா சர்வகாலமும் கிருஷ்ணர் சகுனியவே நினச்சிக்கிட்டதுனால அவரை அறியாமலேயே அவர் மனதில் சகுனி முழுமையாக ஆக்கிரமித்து விட்டான். இப்போ பாருங்கள், கடவுளுக்கே நம்ம எந்த நினைவில் இருக்கிறோன்னு தெரியல அப்படிங்கும்போது அவர் மனமே அவர் நிலையில் இல்லாத போது சாதாரண மனிதர்களாக நாமெல்லாம் என்ன செய்ய முடியும். அப்போ இயல்பாகவே மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பயங்கரமான போராட்டம், ஒவ்வொரு நாளும் விதவிதமான மனிதர்களை சந்திக்கிறோம், விதவிதமான உறவுகளோடு நாம் பேசுகிற போது, பழகுகிற போது, பல்வேறு பிரச்சனைகள் எழுகிற போது நாம் மனம் ஒரு நிலையில் இருப்பதில்லை. அதனால தான் சொன்னாங்க, நிறைய மந்திரம் சொல்லுங்கள், பூஜை செய்யுங்க, தியானம் பண்ணுங்க, மனதை கட்டுப்படுத்தும் வழிகளை தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு நான் மனசை கட்டுப்படுத்தினேன் அப்படின்றதுக்காக வாழ்நாள் முழுவதும் அல்ல அந்த மாதம் முழுவதும் அந்த வாரம் முழுவதும் மனம் உங்கள் கட்டுப்பாடில் இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொரு நாளும் எப்படி தினமும் வீட்டில் பாத்திரங்கள் அழுக்காச்சுன்னா டெய்லி நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு சமையல் பண்ணுறீங்களோ, எப்படி தினந்தோறும் வீட்டை அழுக்காக இருந்தால் அதை தொடச்சிட்டு பெருக்கிட்டு நாம் சுத்தம் வாய்த்திருக்கிறோமோ, அது மாதிரி மனமும் தினமும் குப்பைகளால் நிறைந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒரு நாளைக்கு 50,000 எண்ணங்கள் வருவதாக சொல்கிறாங்க. அதனால் ஏகப்பட்ட எண்ணங்கள், ஏகப்பட்ட ஆசைகள், பார்க்கும் பொருட்கள், நபர்கள், இடங்கள் எல்லாவற்றிலும் இந்த மனம் இன்னும் சொல்ல போனால் உணவுப் பொருட்கள், இப்படி புதுவிதமான மாயைகளை சிக்கிக்கொள்ளுது. ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான புதுவிதமான மாயையில் மனம் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்போ தொடர்ந்து நீங்கள் பயிற்சிகள் எடுக்கும்போது மட்டும்தான் மனம்
உங்கள் கட்டுப்பாட்டில் வந்தால் நீங்கள் நிச்சயமாக நினைக்கிற விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் அதற்கான முயற்சியில் எடுங்க, பயிற்சியில் எடுங்க, ஏதாவது ஒரு வழியை பின்பற்றுங்க. நிச்சயமாக மனம் இருந்தால் மார்க்கம் என்ற பழமொழிக்கு நம்மை தயார்படுத்த முடியும். நன்றி.